Praise Lord everyone. Realistic Christian talk. பைபிள்ல ஸ்டார்டிங் டு எண்டிங் முடிக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல ஆதியாகமம் யாத்ராகமம்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா போக போக நம்மளுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா அந்த வேர்ட்ஸ் அண்ட் அந்த பெயர்கள் எல்லாம் நம்மளுக்கு வராம இருக்கும். நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே ஒரு லேக் ஆன மாதிரி இருக்குங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ நிலைமை. ஆனா இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா பைபிள் ரீடிங் பிளான். நம்ம எப்படி அந்த பைபிளை ஸ்டார்டிங் டு எண்டிங், அது ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கலாம், ஒரு மாசத்துக்குள்ள இருக்கலாம், உங்களோட டைமிங் அண்ட் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு பிளானை தெளிவா போட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ ஆல்டர்னேட் பண்ணி சிலர் படிப்பாங்க. சிலர் பழைய ஏற்பாடு அப்புறம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீதம், நீதிமொழிகள் அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி படிப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்க பிளானை போட்டீங்கன்னா உங்களால ஈஸியா படிக்க முடியும். அண்ட் அந்த பிளானை நீங்க தனியா செயல்படுத்தாம உங்களோட ஆவிக்குரிய நண்பரோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாராவது கூட சேர்ந்து நீங்க அதை செஞ்சீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனா நீ எவ்வளவு முடிச்ச நான் எவ்வளவு முடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி நம்மளுக்கு கிடைச்சி ஈஸியா முடிக்க முடியும். இந்த ட்ரிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. God bless you.